என் அன்பு தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். புதிய ஆட்சியில் நடந்த மாற்றங்கள். நான் விடுமுறையில் இருக்கிறேன், சிஏபிஎஃப் வீரர். நான் காணொலியாக பதிவு செய்த வீடியோ பதிவுகள் தான் இதெல்லாம். கைகலப்பு, அரசு பார் முன்னாடி கைகலப்பு, வாய்கலப்பு எல்லாம் நடக்குது. இங்கே பாருங்கள், மணமகள் மன்றத்திற்கு முன்னாடி உள்ள கூட்டங்கள். இங்கே பாருங்கள், கடற்கரை, குளச்சல் கடற்கரை பகுதியில் உள்ள மது பாட்டில்கள். இங்கே பாருங்கள், பாருக்கு முன்னாடி, அரசு பாருக்கு முன்னாடி, அரசு மதுபான கடைக்கு முன்னாடி பேருந்து நிறுத்தம். அங்கே தான் நடக்குது இந்த கைகலப்பு, வாய்க்கலப்பெல்லாம், இந்த பேச்சுவார்த்தைகள், பிரச்சனைகள். இங்கே பாருங்கள் உள்ள மாற்றத்தை. குப்பைகளும் பக்கத்திலே பேருந்து நிறுத்தம், பாலப்பழம் பேரூராட்சி. இங்கே பாருங்கள், பொது இடங்களில் ஃபுல்லாக குப்பைகள். எது மாற்றம்? இங்கே பாருங்கள், புகையிலை, எது கணேசன்ற போதைப்பொருள் அப்பட்டமாக வெளிப்படையாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் மாற்றம், புதிய ஆட்சியின் மாற்றங்கள். இங்கே பாருங்கள், இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பதாகை இருக்குது. மது அருந்துதல், குப்பை கொட்டுதல் கூடாது. இங்கே பாருங்கள், நடுச்சாலையிலேயே மது அருந்துறாங்க. இதுதான் புதிய ஆட்சியின் மாற்றங்கள். ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்கள். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏதாவது மாறி இருக்கா? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பதிவுகளை நான் பண்ணுறேன், எதாவது தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு. பொது இடங்கள் ஃபுல்லாக குப்பை கூடங்கள் தான். இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலை தூக்கி வீசிட்டு போகிறது, பொது இடங்கள்லேயே மது அருந்துறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த கப்பை தூக்கி கீழே போட்டாச்சு. பிளாஸ்டிக், நெகிழி, அது எப்படி மழையில் நனைஞ்சி கொசுக்கள் உருவாகி சமூகத்துக்கும் மக்களுக்கும் கேடை தான் உருவாக்கும், நன்மை பயக்காது. இங்கே பாருங்கள், பொது சாலை ஓரத்திலேயே எரிக்கிறாங்க நெகிழி, குப்பைகள் எல்லாம் டோட்டல். இங்கே பாருங்கள், அது எப்போவே எரிஞ்சிட்ருக்கு, இப்போ வரை எரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள், இரவு நேரங்கள்லையும் எரியுது. பாருங்கள், மக்களுக்கு காண்பிக்கணும். ஒரு மனு கொடுத்தேன், இங்கே பாருங்கள், வழிப்பாதை. அதுக்கு இன்னும் ஒரு பதிலும் இல்லை. ஆதாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக சொத்து பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட வழிப்பாதை தான். எந்த ஒரு மாற்றமும் நிகழலை மக்களே. அன்பு வணக்கம்.